பாட்டுனா எப்படின்னா பாடுறா தமிழ் கடவுள் முருகர் பாட்டு போய் கெடுக்காதுடா தமிழ் கடவுள்ரா பாவி காட்டுல மேய்ச்சின்னு ஆடை மேய்ச்சிக்கிறாரு முடுக்காக்குறவனா இல்ல சப்பியாக்குறவனா முன்னாண்ட கையிலே பொந்து கஷ்டமா ஆமா முருகனுக்கு பேல் பேலு வேல் வேல்றாது மூயேவி அந்த பேல்பூரி பேல்பூரின்னு சொல்லி அதே வரல வராது ஜாக்கெட் தூக்கி போவியா காவடிடாது ஆவடி இல்ல பக்கத்துல பட்டாபிராமபுரம் கொஞ்சம் பத்தியாதுயா நமஸ்காரம் டாம்பி நமஸ்காரம் என்னது அபிஷ்டா இல்ல பிளஸ் 2 நானே ஆடம் வாட்டாலே சார் வந்து சல்சல் டாம்பி இல்ல நானே தும்பி டாம்பி ஆத்துல அனைவரும் சௌக்கியமோ ஆத்துல எல்லாரும் அச்சுமோ வந்து தண்ணி ஏண்டா அபிஷ்டு அது இல்லடா ஆத்துல அனைவரும் நலமோ ஓஹோ எல்லாம் நலத்தால அனுமானம் போட்டு தான் கூட்டாள ஆமா எதற்காக என்ன அழைச்சேன் இப்பதான் கண்டுபிடிச்சேன் நேற்று காலையில என்ன நாடகம் நேற்று நெய் குப்பி ஆயிடுச்சு காலையில என்ன போட்டாங்க பொங்கல் போட்டாங்க ஆமா அந்த பொங்கல்ல இருக்கிற மிளகு மட்டும் இந்த காய்ச்சல போட்டு அப்ப ஒண்ணு கூட சாப்பிட்டு மூங்கலையா சாரி ஏய் சாரி யாரு எவரோ குச்சி செவரோ ஆமா அந்த பாவனிலே போவாத அப்படியே வா அப்படி உத்தரபுரம் காஞ்சிபுரம் வந்தா வச்சு இப்படியே வா சாமி எதற்காக அழைச்சே வயிற்றுக்கு சாப்பிட்டியா ஏய் ஆத்திரண்டா அது மூதேவி மூக்குல தான் 32 பல்லுக்குது நமஸ்காரம் நமஸ்காரம் ஆமா காலகாலமா நாங்களே கணக்கு பாக்குறோம் எனக்கு தெரியாது பரம்பரையா பார்ப்பது அமரிங்க இந்த வருடத்துல கணக்கு போய் பாக்குறேன் ஏய் அபிஷ்டு இல்லங்க பிளஸ் 2 ஏண்டா இந்த வருடத்துல கணக்கை இப்ப பார்க்கணும் ஏண்டா அம்பி வடக்கே வாழைத்தோப்பு ஒரு 500 ஏக்கர் அறுவடை முடிஞ்சிச்சுடா இப்ப சொல்லுடா ஆளு மாவுக்கு வாங்கி சொல்லுடா நபியா அதான் நம்மலாம் பார்த்தா மாட்டேனா தெரியல வடக்கே 500 வாழைத்தோப்பு ஆமா 500 ஏக்கர்றாங்க 500 வாழைத்தோப்பு இல்ல என்ன மொத்தம் ஏண்டா அம்பி 500 ஏக்கர் 100 லோடா இருக்குது 100 லோடு 100 லோடா இருக்குடா அம்பி லோடு அம்ச்சிருக்கேன் எவ்வளவு செலவு தெரியுமா ஆச்சு ஏய் சர்ப்ப மாலை எழுதி வச்சிருக்கா சர்ப்ப மாலை எழுதி வச்சிருக்கேன் கணக்கு காலகாலமா என் குடும்பம் கணக்கு பாக்குது ஏய் இங்க பாரு புரட்டாசி மாசம் முதல் செடிக்கு கொடுக்க ஆரம்பிச்ச பாரு இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்குது ஒரு முடிவுக்கு வரல அது உண்டா எப்பா நீ கடன்னா உசுர விட்டுருவிய கம்மி தானே வச்சுக்கல 7,75,000 ரூபாய் கடனே வாங்காத ஒரே ஆள் நீ மட்டும்தான் கடனை வாங்க மாட்டான் துணிமணி வாங்க மாட்டான் சோறு சீப்பு வாங்க மாட்டான் பவுட்டு சீப்பு வாங்க மாட்டான் எண்ணெய் பருப்பு வாங்க மாட்டான் ஒன்னே வாங்கி தான் வாங்குவான் உனக்கு எவ்வளவு வாங்கிக்கிறது தெரியுமா உன் கணக்கு மட்டும் தான் நான் மெயினாக எழுதி வச்சுக்குது எங்க
அதிர்ஷ்டம் நானே. போடு. என்ன அம்பி? உனக்கு வாழைத்தோப்பு 500 ஏக்கரு 100 லோடு போயிருக்குடா. செலவு எவ்வளவு தெரியுமா? ஏய், செலவுலாம் அதிகம் கிடையாது. செலவு கம்மி தான்டா. நல்ல மகன் சொல்லு. ஆமா, செலவு எவ்வளவு தெரியுமா? ஏய், 7 லட்சம் ரூபாய் தான் செலவு. குட்டி சார் குடும்பம் 7 லட்சம் அவன் செலவா? என் பாட்டை முப்பாட்டை ஆதி காலத்துல இருந்து நாங்க தானே கணக்கு பாக்குறோம். இந்த ஜமீன்ல கணக்கு தவறுமா? வரவு எவ்வளவு தெரியுமா? அம்பி 3 லட்சம் ரூபாய் தான் வரவு. என்னப்பா இந்த புலோத்தோடு சம்பாதிக்கிறது? ஆமா தெற்க தென்னந்தோப்பு அது ஒரு 500 ஏக்கரு 200 லோடு போயிருக்குது. செலவு எவ்வளவு தெரியுமா? ஏய் 10 லட்சம் ரூபாய் தான். 10 லட்சம் சும்மா டிஃபன் சாப்பிடுற மாதிரி சொல்றேன். 10 லட்சம் ரூபாய். வரவு எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் ரூபாய் வரவுடா. படிக்கட்டுல போற மாதிரி போறோம். 4 லட்சம் ரூபாயா? நீங்க போய் நான் சொல்லணும். போய் சொல்லு போ. ஆமா சீமா பண்ணினா எது வேணும்? அதான் இங்க போய் எடுத்துட்டாங்க எனக்கு. சொன்னது கூட மறந்துட்டு நான் எப்படியா பையா இதாங்க அஞ்சு வாய மரங்கடா 500 ஏக்கர்ல 5 வாய மரம் நட்டு வச்சிருந்தான். வந்துருவனியா வடக்கே 500 ஏக்கர் வாழைத்தோப்பு. வாழைத்தோப்பு மகசூல் சரியான மகசூல். லோடு ஏற்றிட்டாரு. டேய், உலகத்திலே அனைத்து பொருளும் தேவைப்படுவது ஒரே மரம் எதுனா வாழை மரம் மட்டும்தான். ஆமா, உண்மைதாடா. இலை சாப்பிடுறதுக்கு பயன்படுது, தட்டு சமையலுக்கு பயன்படுது, மட்டை பூக்கட்டு பயன்படுது. மறந்துட்டியா? ஏண்டா அம்பி, வரவு செலவு நான் இப்ப சொல்லணும். செலவு எவ்வளவு தெரியுமா? 7 லட்சம் ரூபாய் தான். 7 லட்சம் ரூபாய். ஆமா. டேய் 500 ஏக்கர் வாழைத்தோப்புடா. 7 லட்சம் ரூபாய் எத்தனை கூலி செலவு பண்ணுவேன்? சரி, செலவு எவ்வளவு இருக்குதுக்கா? வரவு எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் ரூபாய்டா. டேய், இருந்தாலும் தென்னந்தோப்பு செலவு அது ஒரு 200 லோடு போயிருக்குங்க. சரி. செலவு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? இவ்வளவு கம்மியான வரவு வருது. லோடு இப்பதான் அனுப்பியிருக்கேன். அவன் அட்வான்ஸ் கொடுத்து போயிருக்கான். கணக்கு இருந்தாலும் உன்னை நம்பிதான் நான் இருக்கிறேன். என்ன நம்பி இந்த கணக்கு வழக்கு எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஆமாங்க, நான் நம்புறேன். துரோக மாட்டாதே. என்ன நம்புங்க நீங்க. உங்களை போக போக எங்க எடுத்து போய் விடுறேன் பாருங்க. அது ஆமா, என்னோட அரண்மனை விரோதிக்க வேண்டாம். ஆமாங்க. இருந்தாலும் என்னோட மனைவி பார்க்க வேண்டாம். இருந்தாலும் மனைவி பார்க்க வேண்டாம். மறுபடியும் அழைத்து பண்ணு.